Problems based on ages quadratic equation la. So this is an CBSE 2024 question. இதில் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறது எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ எந்த டைப்பில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே இந்த கொஷின்ஸில் மொத்தமாக தான் நான் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன் எல்லா கொஷின்ஸும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், த ஏஜ் ஆஃப் மேன், ஒரு மேன் இருக்கார், இஸ் ட்வைஸ் த ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னா ஒரு மேன் ஒருத்தர் இருக்கார் அண்ட் ஹிஸ் சன். ஸோ ஒரு மேன் அண்ட் ஹிஸ் சன். மேன் இஸ் ட்வைஸ் த ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். அப்போ அவங்க சன்னை கம்பேர் பண்ணி இந்த மேனுடைய ஏஜை வந்து சொல்கிறாங்க. இப்போ சன்னை கம்பேர் பண்ணி அவன் மேனுடைய ஏஜ் நம்ம சொல்கிறாங்கன்னும் போது சன்னுடைய ஏஜை ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் என்ன பண்ணுறோம், சன்னுடைய ஏஜை லெட் எக்ஸ் பி the age of his son. சன்னுடைய ஏஜை நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மேன், இன்னொருத்தவங்க சன், இவங்க ரெண்டு பேர் தான் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சன்னோட ஏஜை நான் எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மேன் இஸ் ட்வைஸ், அப்போ ட்வைஸ்னா 2 த ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் சன்னா சன்னோட ஏஜ் ஸ்கொயர் போடணும். ஸோ ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் த சன் ட்வைஸ்ன்னு வேறு சொல்லியிருக்காங்க. மேனோட ஏஜ் எப்படி இருக்குது, மேனோட ஏஜ் ட்வைஸ் ஸ்கொயர் ஆஃப் சன்னோட ஏஜ் இன்ட்டு 2ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஏஜ் ஆஃப் த மேனுக்கு மேன் சன் ரெண்டு பேர் எடுத்துருக்கோம், சன்னோட ஏஜ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் மேனோட ஏஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யார் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா உங்களோட சன்னு கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் அந்த சன்னோட ஏஜை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். மேன் இஸ் ட்வைஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் இஸ் சன். ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் இஸ் சன்னா என்ன, இந்த சன்னோட ஏஜ் ஸ்கொயர் பண்ணணும், இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 இயர்ஸ் ஹென்ஸ். 8 இயர்ஸ் ஹென்ஸ்னால் என்ன அர்த்தம், 8 வருஷத்துக்கு அப்புறமா, இப்போத்துலேருந்து 8 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ இங்கேருந்து இந்த மேனுக்கும் இந்த சன்னுக்கும் என்ன ஆகும்னா ஒரு 8 இயர்ஸ் ரன் ஆகும். ப்ளஸ் 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த மேனுக்கு ஆல்ரெடி இவரோட ஏஜ் இப்போ 2x ஸ்கொயராக இருக்குது, இவருக்கு ஒரு 8 இயர்ஸ் இன்க்ளூட் ஆகும். இந்த சன்னுக்கு ஒரு 8 வருஷம் வயசு வந்து அதிகமாகும், ரைட்டுங்களா. த ஏஜ் ஆஃப் த மேன், இப்போ அதுக்கப்புறமா அந்த 8 வருஷத்துக்கு அப்புறமா 8 இயர்ஸ் ஹென்ஸ் த ஏஜ் ஆஃப் த மேன். அந்த மேனோட ஏஜ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மேன் ஏஜ், இந்த மேனோட ஏஜ் 8 வருஷத்துக்கு அப்புறமா என்ன இருக்குது, இங்கே 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8 இருக்குது. மேன் ஏஜ் வில் பினா ஈக்குவல் டு 4 மோர்னா ப்ளஸ், லெஸ்ன்னு சொன்னாங்கன்னா மைனஸ் கொடுக்கணும். 4 more than 3 டைம்ஸ் என்ன, மல்டிப்ளிகேஷன் ஏஜ் ஆஃப் இஸ் சன். 8 வருஷத்துக்கு அப்புறமா சொல்கிறதுனால 8 வருஷத்துக்கு அப்புறமா ஏஜ் ஆஃப் த சன் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 8. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏஜ் ஆஃப் த மேனோட ஏஜ் பார்க்குறோம், ஸ்கொயர் ஆஃப் த ஏஜ் ஆஃப் இஸ் சன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சன்னுக்கு ஒரு ஏஜை நம்ம எடுத்துக்கிறோம், எக்ஸ், இது என்னன்னு தெரியாது. ட்வைஸ்னா 2 ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் இஸ் சன்னா சன்னோட ஏஜை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். 8 இயர்ஸ் ஹென்ஸ்னால் 8 வருஷத்துக்கு அப்புறமா, இப்போத்துலேருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், மேனுக்கும் ஒரு 8 இயர்ஸ் அதிகமாகும், அவங்களுடைய சன்னுக்கும் ஒரு 8 வருஷம் அதிகமாகும். அதனால் 8 இயர்ஸை இன்க்ளூட் பண்ணுறோம். 8 வருஷத்துக்கு அப்புறமா இவருடைய ஏஜுக்கு ஒரு 8 வருஷம் அதிகமாகிடும். சன்னோட ஏஜ் இப்போ 10 இருந்ததுன்னா 18 இருக்கும். அப்போ ப்ளஸ் 8 ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 8 இயர்ஸ் ஹென்ஸ்க்கு அப்புறமா தான் நமக்கு என்ன ஒரு ஃபார்மேஷன் ஒரு கொடுத்துருக்காங்க கண்டிஷன் அப்படின்னா 8 இயர்ஸ் ஹென்ஸ், 8 வருஷத்துக்கு அப்புறமா மேன் ஏஜ் 8 வருஷத்துக்கு அப்புறமா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8 எழுதிட்டோம். வில் பினா ஈக்குவல் டு 4 இயர்ஸ் மோர்னா ப்ளஸ் 3 into டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் இஸ் சன். ஏஜ் ஆஃப் சன் வந்து 8 இயர்ஸ்க்கு அப்புறமா x ப்ளஸ் 8 எடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு நமக்கு, 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 3 into x ப்ளஸ் 3 into 8 மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into xன்றது 3x ப்ளஸ் 3 into 8 will become 3 8s are 24. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8 இருக்குது. இந்த 4ம் 24ம் என்ன ஆகும், ஆட் ஆகிடுச்சுன்னா 28 மாறிடும். இந்த 28 LHS கொண்டு வந்தால் -28. இந்த 3x LHS வருது -3x, தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுகிறோம். வை, because quadratic equation is in the form of ax square plus bx plus equal to 0. அந்த ஃபார்ம் கொண்டு வரும். நெக்ஸ்ட் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x நெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். 8 ஒரு -28 ஆட் பண்ணும்போது இட் வில் பிகம் -20, that is equal to 0. அண்ட்
இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 இன்டூ கான்ஸ்டன்ட் வில் பிகம் மைனஸ் ஆஃப் 20 ஹியர். ஸோ 2 மைனஸ் 20 மல்டிப்ளை பண்ணால் வி காட் அஸ் 40. இந்த 40 ரெண்டு நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோன்னா -3 வரணும், பட் மல்டிப்ளை பண்ணால் 40 வரணும். ஸோ ஐ எம் டேக்கிங் 5 into 8, 5 8s are 40. இங்கே நான் நெகட்டிவ் சைன் கொடுத்தேன்னா 5 into 8 -40 மைனஸ் இருக்கிறதுனால 5ஐயும் -8ஐயும் ஆட் பண்ணோன்னா we will get -3. ஸோ இந்த -3க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், instead of this -3 plus 5x minus 8x minus 20. See here my 5x minus 8x is minus 3x, right? Now அண்ட் இங்கே இருக்கக்கூடிய காமனான ஃபேக்டர்ஸ் எதனா எடுக்க முடியுமா, ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் ரெண்டாவது இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்கும் நம்ம செக் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல காமனாக நம்ம எதுவும் எடுக்க முடியாதுன்னு இந்த 8xை கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் எழுதிக்கிறேன். 2x² minus 8x ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் 5x minus 20ன்னு எழுதிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தில் காமனாக 2xை வெளியில் எடுக்கலாம். 2xை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு x minus 4 ப்ளஸ் இந்த இடத்துல 5 நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இட் வில் பிகம் x minus 4 that is equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் x minus 4 காமனாக இருக்குது. ஸோ வி ஆர் டேக்கிங் x minus 4 அவுட் சைட். இப்போ அவுட் சைடில் 2x minus 4 நம்ம வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் திங்ஸ் திஸ் 2x plus 5 இருக்கும். 2x plus 5 is equal to 0. Now x minus 4ஓட வேல்யூ 0, 2x plus 5 0. ஈக்குவேட்டிங் பண்ணுறோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இது ஒன்று அண்ட் 2x plus 5 equal to 0. Now x equal to 4 ஒரு ஆன்சர் அண்ட் 2x equal to -5, x equal to -5 divided by 2. ஸோ 5 அந்த சைடு போகுது மைனஸ் ஆகிடுச்சு, இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் டிவைட் ஆகிடுச்சு. ஏஜஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நெகட்டிவில் ஏஜ் எப்பவுமே இருக்காது. ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். x equal to 4 கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடரிங் x equal to 4, எக்ஸ்ன்றது நம்ம என்ன எடுத்தோம், x is nothing but age of his son. ஸோ ஏஜ் ஆஃப் த சன், ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன், சன்னோடைய ஏஜ் வந்து நம்ம பார்த்தோன்னா 4 years. ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜஸ், ரெண்டு பேருக்கும் ஏஜஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மேனோட ஏஜ் என்னன்னு தெரியணும்ல, மேன்ஸ் ஏஜ், மேன்ஸோட ஏஜ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், 2 into x² இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ 2 into x² என்னும் போது 2 into xக்கு நம்ம இந்த 4 எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், ஸ்கொயர் கொடுக்குறோம். 4 4s are 16 into 2 will become 32 years. ஸோ இதுக்கான ஆன்சர் சன்னோட ஏஜ் 4 years, மேனோட ஏஜ் வந்து 32 years.